என்ன சாமி இப்படி நிப்பாட்டுறீங்க? பாட்டுக்கு நான் என்ன பாட்டு பாடணும் அதை தான் நீங்க வாங்கி பாடணும். ஆமா. அப்புறம் உங்க சௌரியத்துக்கு பாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்க சௌரியத்துக்கு பாடணும், அப்புறம் நாங்க எங்க சௌரியத்துக்கு பாடணும் நிச்சயமா. உங்க சௌரியத்துக்கு பாடணும்னா நீங்க தனியா பாடணும். இந்த இடத்துல உங்க வேலை என்ன? வாங்கி பாடுவது. பின்பாட்டுதான். ஆமா. ஆக இந்த இடத்துல பாடுகின்றவங்க நடிகர்கள் என்ன பாட்டு பாடுறோமோ அதைத்தான் நீங்க வாங்கி பாடணும். அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆமா. அதை விட்டு அப்புறம் நான் சொன்னதை விட்டு நீங்க யாருக்கும் சுள்ள பெரிய ஓரத்தை பார்க்கறேன்னா அர்த்தம். உங்க சௌரியத்துக்கு நீங்க உங்க ஊரை வழி மாற்றி அனுப்பானீங்கன்னா அப்புறம் ஏன் ஜீவத்துக்கு ஏன் ஒருத்தாங்க பாட முடியாது? நீங்க பாட்டை சரியா பாடுங்க, அப்ப நாங்க பாடுறேன். எனக்கு சொல்லுங்க. பாட்டுல அந்த வரி வருதா? பாட்டுல அந்த வரி வருதா? முதத்தான் சொன்னீங்க கலகத்துக்கு ஒரு வழியும் கிடைக்கல. ஆரம்பமே எப்படி இருக்கு? இல்ல ஆரம்பமே நீங்க எங்கிட்ட கலகம் பண்ணலாம்னு வந்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நாங்க தான் கிடைச்சமான்னு கேட்கறான். தெரியாம தான் கேட்கலாம். உங்க வேலை பின்பாட்டுதான். ஆமாங்க. அப்ப நான் என்ன சொல்லி பாடுறேன் அதுதானே பாருங்க. ஆமா. என்னங்கய்யா வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் வாங்கி பாடுறதுதானே அவருடைய வேலை. என்ன சொல்லுங்க? வெட்டிக்காக்கு வேலை பின்பாட்டுதான். நான் என்ன சொல்லி பாடுறேன் அதைத்தான் நீங்க பாடுங்க. சில நேரங்கள் வரும்போது முன்பாட்ட பாடக்கூடாது. நான் என்ன சொல்லி பாடுறேன் அதவே பாடுங்க. சண்டைக்கு எதுவும் புளியோரை போய் கொண்டாந்து நான் என்ன சொல்லி பாடுறேன் அதை பாடியா வெட்டி அடிச்சு ஒதுக்கி போடுங்க. பரவாயில்லையா? மகிழ்ந்த கண்ணாலே மகிழ்ந்த என்னங்க மறுபடியும் நிப்பாடுறீங்க? நான் கேக்குறேன், இங்க வரக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு வந்திருக்கல 9 பேர் மொத்தத்துல. சரி, நம்பிராஜன் சேர்க்கணும் 10 பேர் எதிர்பார்க்கறதுல. ஆமா. அத வந்திருக்கிற நடிகர்களை வாத்தியார் ஸ்தானத்துல யார நினைப்போம்னா உங்களுக்கு. சரிங்க சார். அதாவது இந்த இடத்துல பட்டி வாசிக்கிறவர்கள். ஆமா. நீங்க சின்ன வயசு பையன் புதிதாக தான் வளம் வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துக்கு புதிதாக வந்தவர்களா இருந்தாலும் சரி பழைய ஆட்களா இருந்தாலும் சரி வாத்தியார் ஸ்தானத்துல பாக்குறது உங்களுக்கு. அதாவது பாடிக்கிட்டு இருக்கும்போது இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரங்களை அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி நீங்க தான் அந்த நாடகத்தை கொண்டு போகணும். வழி நடத்தி கொண்டு வரது நீங்க தான். சரி, நான் பாடுறது சரியா தப்பதான் பாடுறீங்க. அப்ப வாத்தியார் ஸ்தானத்துல இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? நான் தவறுதான் பாடினாலும் குச்சி அடிக்கணுமா? வாயில குத்திடுவேன். ஏன்னா நான் தவறுதான் பாடினாலும் அந்த பாட்டுல என்ன வரி வரும்? நான் பாடுறேன் பாச்சா குறை உரம்னு வரேன். அப்ப நான் வழிபறிச்ச ஓரம் பார்த்தேன்னு நான் பாடுறேன். அப்ப நீங்க முதல் பாடும்போது ஆரம்பத்துல பாடுங்க பாத்தீங்களா? சொல்லக்கூடிய ஓரம்னு சொல்லாம வழி வாக்கியாக்கார ஓரம் நீங்க பாடி இருந்தீங்கன்னா பாட்டு அது பாட்டுல போய்கிட்டே இருந்திருக்கு. நல்லா இருக்கு. நான் சொன்னேங்கிறக்காண்டி நான் என்ன சொன்னேன் அதையே வாங்கி பாடினா அப்ப நான் தப்பா பாடினா அப்படியே தான் பாருங்க. என்ன இப்பவே உங்க கலகத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் உங்க பேச்ச பார்த்தா இருக்கு. என்ன இருக்கு? ஏன்னா அப்படி பண்ணாலும் குத்தம் பண்றீங்க, இப்படி பண்ணாலும் குத்தம் பண்றீங்க. எப்படி பாட சொல்றீங்க? பாடணும் கொஞ்சம் எதிர்பார்த்து பாடணும்.